முன்னால் பொம்மையை வச்சுக்கிட்டு போனாங்க. இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக டெக்னிக்கலாக வந்து ஆலோகிராம். அவங்க கட்சி நிர்வாகிகளே என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு வெயிலில் வந்து பழக்கம் இல்லையா. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான், யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். அந்த ஃபேஸை மட்டும் ஸ்டாலின் அல்லது உதயநிதி ஐயா அவர்களுடைய ஃபேஸை எடுத்துட்டு கிராஃபிக்ஸில் போகிற மாதிரி போட்டிங்கன்னா அவ்வளோதான். என்ன வித்தியாசம்? நேற்று திருச்சியில் நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தேன். திருச்சி கிழக்கில் அவர் சொல்கிறாரு, சார் தாவேகா பிரச்சாரமே இல்லை இது. ஆனால் இந்த சினிமா முகங்களுக்காக வாக்களிக்கிறது இந்தியா முழுமைக்கோ இல்லை நீங்கள் வேர்ல்டுலேயுமே எல்லா இடத்துலையுமே ஓரளவு நடந்தது எங்கே கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் இன்றைக்கி ஒரு சலிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் இடையிலான ஒரு சலிப்பு இருக்குது. அது கூட ஓட்டாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கும் விஜய்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாளுக்கு நாள் அந்த முதிர்ச்சியின்மையை வந்து அவர்களுடைய தொண்டர்களும் காமிக்கிறாங்க. அவரும் அப்படி ஏங்க, ஒரு நாள் வந்து 5 நாள் லீவுன்னா நாளைக்கு வந்து இவர் சீஃப் மினிஸ்டரான்னு வைங்க. பெரம்பூரில் இருக்கிறது பத்தாதுன்னு கமலஹாசன் வந்து பரப்புரையா. விஜய் ஒரு ஆளை வச்சு அப்படியே தமிழ்நாட்டில் உள்ள சிஸ்டமே மாறிடுமா? விஜயால் அவருடைய நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பேசுனா இப்போ இதனால் என்ன விளைவுன்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறாங்க 5 வருஷம் கழிச்சு எல்லாம் பேலன்ஸ் ஆயிடும்னு. 5 வருஷம் வரைக்கும் பூவாக்கு என்ன பண்ணுவான்? வீட்டு வாசலுக்கு அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் வந்து சேரும். AI உதவியுடன் இதற்கான தரவுகள் சாத்தியமாக்கப்படும். வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ், சொல்லுங்கள் சார். 3வது ஒரு பெரிய கட்சி பெரிய அலைகளை ஏற்படுத்தியிருக்கோன்னு தோணுது. ஏன்னா கருத்து கணிப்புகள்லாம் அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அந்த அவர் விஜய் அவர்கள் வந்து சென்னையில் பெரிய அளவில் அவர் இம்பேக்ட் பண்ணுவார், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து திமுகவினுடைய வாக்குகள் எல்லாம் அதிகமாக இங்கே பிரிப்பார், வெற்றி கூட பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கருத்து கணிப்புகள்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. தென் மாவட்டங்களையும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இப்போ கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த சைடுமே நிறைய வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள் கருத்து என்ன சார்? நீங்கள் சொன்னதில் வந்து எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. என்னாச்சு சார்? சென்னையில் வந்து ஒரே அலையெல்லாம் அடிக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், சுனாமி. இன்னைக்கு காலையில் தான் நான் வந்து ஒரு பத்திரிகையில் படித்தேன். மெரினா பீச் இருக்குல்ல, கடற்கரையில், நீங்கள் சொல்கிற அலைகள்லாம் வருது இல்லை, அந்த மெரினா பீச்சில் அங்கே ஒரு பெரிய அந்த காலத்துலேருந்து ஒரு நீச்சல் குளம் இருக்குது. அது அரசு, அதாவது மாநகராட்சி நடத்துகிற மெரினா நீச்சல் குளம் ரொம்ப வருஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 30-40 வருஷமாக இருக்குது. அங்கே வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல், தண்ணீர் சுகாதாரம் இல்லாமல், அதில் குளிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மூளையை கடித்து தின்னும் அமீபான்னு ஒரு நோய் கேரளாவில் கூட. ஆமாம், கேரளா அமீபா நோயின்னு, அது மூளையை கடித்து தின்னுடுமா அந்த வைரஸ். அது வந்து இந்த மெரினா நீச்சல் குளத்தில் குளிக்கிறவங்களுக்கு வருதான். ஐயோ. ஏன்னா சரியான பராமரிப்பு இல்லை, சுகாதாரம் இல்லை. இப்போ நீங்கள் சென்னையில் அலை ஏதோ 3வது பெரிய கட்சி, அந்த கட்சிக்கு வந்து அலைன்னு ஏன் கவலையெல்லாம், ஐயையோ அந்த கட்சிக்காரங்க நிறைய பேர் அந்த மெரினாவில் குளிச்சிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அவங்க நடந்துக்கிற விதம்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னால் பொம்மையை வச்சுக்கிட்டு போனாங்க. தாவேகா தலைவர் விஜயோட பொம்மையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்களாம். அதுக்கடுத்தது பொம்மையை வச்சுட்டு பிரச்சாரம் குளத்தூர்லேயே பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த VS பாபு பண்ணார், அப்புறம் திருவரம்பூரில் பண்ணாங்க, 2-3 இடத்துல பண்ணாங்க. இதை விமர்சனம் வந்துச்சு. இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக டெக்னிக்கலாக வந்து ஆலோகிராம். அந்த ஆலோகிராம்னு தெரியும்ல, இந்த ஜீன்ஸ் படத்தில் வரும், ஐஸ்வர்யா ராய் அவங்க ரெட்டை வேடத்தில் அக்கா தங்கச்சி மாதிரி வருவாங்க. அது ஒன்று வந்து உண்மையான ஐஸ்வர்யா ராய், ஒன்று வந்து அந்த ஆலோகிராம். அது ஒரு லேசர் ஒளி மாதிரி இருக்கும். அந்த இதை வச்சு அது என்ன டயலாகோ அந்த டயலாக் பேசும், அவங்களே பேசுகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஹாலோகிராம். நமக்கு என்ன கவலைன்னா, இது எலெக்ஷனு ரைட்டு ஏதோ வச்சு ஓடிடுறீங்க, அவர் வரமாட்டேங்கிறாரு, 234 தொகுதிக்கும் அவர் வரா மாதிரி இல்லை. ஒரு நாளைக்கு வந்தாருன்னா அவருக்கு வந்து சோர்வடை தான். அவங்க கட்சி நிர்வாகிகளே என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு வெயிலில் வந்து பழக்கம் இல்லையா. காஷ்மீர்லையா பிறந்தார், டார்ஜிலிங்லையா பிறந்தார், தமிழ்நாட்டுக்காரர் தானே. இங்கே என்ன தமிழ்நாட்டில் என்ன வருஷம் பூரான குளிர், சைபீரியா குளிருது. இங்கே வெயில் தாங்க. இங்கே வெயில் அடிக்கலைன்னா தான் ஜனங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏங்க இந்த தடவை வழக்கம் போல் வெயில் இல்லைன்னு. ரொம்ப குளிருது, வெளிவர ஏன் தெரியல.
என்னமோ சரியில்லை, வெயில்னால அடிக்குது வேர்க்குதுன்னா கரெக்டாக இருக்கு. இது நம்ம ஊர் தற்பனை, அது ஒன்றும் தப்பு இல்லை. அவருக்கு வெயில் பழக்கம் இல்லையா. எனக்கு இதுக்கு அவர் முதல்ல 7-8 படம் வரைக்கும் கிளிக்கே ஆகலை. அவர் முதல்ல நடிக்க வந்தபோது 7 படமும் என்னமோ அவங்க அப்பா 3 படம் எடுத்தார், சரி கிளிக்கே ஆகலை. அதுக்கப்புறம் சரி எல்லாருக்கும் அப்படி தான், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான். ஆனாண்டப்பட்ட எம்ஜிஆரே ஒரு காலத்தில் அவர் சாதாரண செகண்டில் ஹீரோவாக தான் நடிச்சிருந்தார். நடிக்க வந்து ஒரு 10 வருஷம் பொறுத்து தான் அந்த மலைக்கல்லன், மர்மயோகி இந்த மாதிரி படம்லாம் வந்து தான் பெரிய ஸ்டார் ஆகிட்டார். முத நாளே ஸ்டார் ஆனவங்கிறது இருக்காங்க, 1-2 பேர். இப்போ ரஜினிகாந்த் வந்தார், அபூர்வ ராகங்களில் சின்ன ரோல் தான், ஆனால் கிளிக் ஆனார், அதுலேருந்து வந்துட்டார். ஒவ்வொருத்தருக்கு ஒரு அவங்களுடைய இதை பொறுத்த ஸ்டைலு, ப்ரொஃபைலு, ராசி, சூழ்நிலை பொறுத்து இருக்கு. இவர் என்னங்க வந்து வெயிலில் வந்து அவர் சோர்வாயிடுவார்னா, இது வரைக்கும் வந்து வெயிலே வெளியில் இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க, சினிமாலாம் எப்படி நடிச்சாங்க இல்லைங்க, சினிமாவில் வந்து வெயிலை விட அதிகமாக இப்போ இந்த லைட் எரியுது. இப்போ இந்த யூடியூப்ல எடுக்கும்போதே இந்த லைட்டிங் வச்சிருக்கீங்க. இப்போ சினிமாவில் நான் 3 படம் தயாரிப்பாளன், என்னுடைய மகள் வந்து 8 படம் எடுத்து இயக்குனார், எனக்கு தெரியும். அப்போ என்ன ஒரு லைட்டிங் இருக்கும். நான் வந்து டிவி ஒரு காலத்தில் தூர்தர்ஷன் மட்டும் இருக்கும்போது கிட்டத்தட்ட 40 நாடகங்களில் 13 சீரியலில் நடித்தவன். அந்த லைட்டிங்குடைய எஃபெக்ட் என்னன்றது மற்றவங்களுக்கு புரியாதுன்னு சொல்லலை, ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக புரியும். அவ்வளோ வெளிச்சத்துலலாம் நீங்கள் லைட்லலாம் நடிச்சுட்டு ஒரு கால் ஒரு அரை மணி நேரம் நடித்தாருன்னா போய் அப்புறம் கேரவனில் உட்காந்துருவார் சினிமாவாக இருந்தால். இங்கே தான் கேரவனுக்கு மேலே தானே நீங்கள் நின்றுக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த 20 நிமிஷம் எங்கே நீங்கள் 20-25 நிமிஷத்துக்கு மேலே எங்கே பேசுகிறாரு அவர். அதுவும் வந்து எழுதி கொடுத்தது வச்சுட்டு பேசுகிறாரு. கடைசியாக 5 நிமிஷம் ஏதாவது சொல்லிவிட்டு வந்து திமுக வர்சஸ் டிவிக்கா தான் அப்படின்னு ஏதோ 2 வழக்கமான வசனம் பேசுகிறாரே தவிர, பேசிட்டு உள்ளே இறங்கி போயிடுறாரு. மறுபடியும் அடுத்த இடம் வரும்போது தானே வெளியே வர்றாரு. அப்போ சோர்வடைகிறாரு. ஒரு நாளைக்கு 4 நாள். எனக்கு என்னன்னா, இங்கே சென்னையில் அலையணுன்னா எனக்கு வேறு கவலை. இந்த மெரினா நீச்சல் குளத்தில் வந்து அவங்க கட்சிக்காரங்களாம் போய் குளிச்சிருக்கு போகிறாங்களே, அதுடைய விளைவாது ஏதாவது மூளையை அமீபா தின்னெடுதுன்றாங்களே. நான் சொல்றது வந்து இது வரைக்கும் பப்ளிக் பைட்லாம் வெளியில போய் எடுத்தா எல்லாம் டிவிக்கே ஓட்டு போடுவோம் அப்படின்னு எல்லா மக்களும் சொல்ற மாதிரிலாம் பேசுறாங்களே. எல்லா மீடியாவுக்கும் வந்து நீங்கள் இப்போ அது ஒன்றும் இல்லை, திமுக கற்றுக் கொடுத்தது தான். நம்ம அந்த காலத்துலேருந்தே சொல்கிறோம், டிவிக்கே வந்து கிட்டத்தட்ட மினி டிஎம்கே தான். அப்படியே திமுகவோட கொள்கையெல்லாம் நீங்கள் உடம்பாக வச்சுக்கிட்டு அந்த ஃபேஸை மட்டும் ஸ்டாலின் அல்லது உதயநிதி ஐயா அவர்களுடைய ஃபேஸை எடுத்துகிட்டு அந்த இடத்துல விஜய் ஃபேஸை வந்து இந்த இதில் கிராஃபிக்ஸில் போகிற மாதிரி போட்டிங்கன்னா அவ்வளோதான். என்ன வித்தியாசம்? அவங்களும் வந்து நீட் தேர்வு கூடாதுங்கிறாங்க, அவங்களும் கச்சத்தீவை மீட்கணுங்கிறாங்க. யார் கச்சத்தீவை யார் தாரவாத்தாங்களோ அவங்கள தான் மீட்கணுங்கிறாங்க. வழக்கமான வசனங்கள் அவங்க பேசுகிற அதே 10 டேலக்ட் தான் இவங்களும் பேசுகிறாங்க விஜய் கட்சியில். ஆனால் என்ன, திமுக வர்சஸ் டிவிக்கே. திமுகவோடைய அதே கொள்கைகள் தான் நீங்களும் பண்ண போறீங்கன்னா, நான் வந்து ஊழலே பண்ண மாட்டேன், எனக்கு ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வேறு 600 கோடி ரூபா சொத்துன்னு எழுதி கொடுத்துருக்காரு. அதுவே 3 தடவை திருத்தி எழுதி கொடுத்துருக்காரு. அவர் வயசே அவருக்கு தெரியல. அது இங்கே ஒரு 51 அங்கே 52 எழுதி கொடுத்தாரு. அப்புறம் குற்ற வழக்குகள் பின்னணி இங்கே 1 அங்கே 1 எழுதி கொடுத்தாரு. சொத்துக்கள்லையும் வித்தியாசம். இந்த பஸ்ஸை விட்டுட்டு வரான். இது கூட ஒரு நிர்வாக ரீதியில் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு வந்து தெரியல. இதில் ஒரு திருத்தணியில் ஒரு வேட்பாளர் சொல்கிறாரு, 2043 தொகுதியிலையும் நாங்கள் தான் ஜெயிப்போம். அம்பேத்கர் மாதிரி இருப்பார் அவரு. அம்பேத்கர் மாதிரி இருப்பார் அவரு. அவரா? அவர் தான் பார்க்கறதுக்கு அம்பேத்கர் அப்படின்னு சொல்கிறார். அவரு சத்ய என்னமோ பேர், ஒரு சத்ய பிரதாப். ஆமாம், அது அவர் வந்து எல்லாம் சேர்த்துக்கிட்டாரு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், அக்கம் பக்கத்தில் நேபாளம், இதெல்லாம் பூட்டான் கிட்டான் எல்லாத்தையும் சேர்த்து 2043 போல. என்னமோ வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. இல்லை, அவர் பெரம்பூர் தொகுதியில் கூட செய்ய மாட்டார். அவர் நிற்கிற இடத்துல கூட அந்த அலை இருக்காதுன்றீங்களா? எது அதான் சொல்றேன். இப்போ நேற்று திருச்சியில் நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தேன். திருச்சி கிழக்கில் அவர் சொல்றாரு, சார் தாவேகா பிரச்சாரமே இல்லை, மாறி மாறி திமுக அதிமுக கூட்டணி பிரச்சாரம் இவங்க வழக்கம் போல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் சீமான் அவங்க ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்போவுமே நாம் தமிழர் சீமான்ங்கிறது ஒரு லிமிட்டட் இதில் தான் இருப்பாங்க. திமுக அதிமுக பெரிய கட்சி, ஆண்ட கட்சிகள், அதனால் வந்து அவங்களோடது வித்தியாசமாக இருக்கும். தாவேகாலேருந்து சாயந்தரத்தில் ஒரு 20 பேர், வெறும் 20 பேர் மட்டும் அப்படி ரோட்டில் இந்த பஜனை கோஷ்டி மாதிரி அப்படி நடந்து போகிறாங்க. ஓட் ஃபார் தாவேகான்னு 4 தெரு போனால், 5ஆவது தெருவில் போனால் ஆளை காணும் ஒருத்தனையும். டயர்டாயிருவாங்க.
எங்க விஜய் நிக்கிற கட்சியில, விஜய் நிக்கிற தொகுதியில. ஓ, அங்க திருச்சி கிழக்குல. திருச்சி கிழக்குலங்க. விஜய் வேட்பாளர் நிக்கிற தொகுதியை பத்தி பேசலனா, விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியிலேயே விஜயும் அங்க போல. இங்கே திருச்சி ஒரு தடவை போயிட்டு வந்தாரு, அந்த ஏரியாவுக்கு போயிட்டு வந்தாரே தவிர அந்த தொகுதியை சரி ஒரு தலைவர் 234 தொகுதிக்கும் அவர் தான் வந்து பொதுவான பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா, அவருடைய நிர்வாகிகள்லாம் அடுத்த லெவலில் என்னென்னோ பேர்லாம் சொல்கிறாங்க. புஷிங்கிறாங்க, பிசிங்கிறாங்க. ஒரு புஷியோ அவர் பேர் என்ன, அருண்ராஜ், ஆதவ அர்ஜுனா, இவங்க யாராவது ஒருத்தர் மாறி மாறி போக வேணாமா? திருச்சி கிழக்கில் போய் ஆதவ அர்ஜுனா போயிட்டு வருது, நாளைக்கு புஷி போயிட்டு வருது, அதுக்கப்புறம் அருண்ராஜ், அப்புறம் நிர்மல்குமார், அவங்களும் ஒரு இடத்துல நின்னா கூட நடுவில் போக வேண்டாமா? இவங்களுக்கு கூட்டணியும் இல்லை, வேற யாரும் வரமாட்டாங்க, இவங்க மட்டும்தான். அப்போ போகணும்ல. இவங்க யாருமே போகாமல், தொண்டர்களும் ஒன்றும் இல்லாமல், தலைவரும் அவர் வந்து ஆலோகிராமில் வருவார், பொம்மையில் வருவார், அப்புறம் நிழல் காமிப்பாங்க போல இருக்கு. எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, உடனே 2026 முதல்வர் ஆறுதுன்றது கனவு. அது வந்து நான் வந்து விஜயை வச்சு சொல்லலை. யாராக இருந்தாலும் ஆரம்பித்து உடனே வர்றது, எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. எம்ஜிஆர் திருப்பி நான் சொல்கிறது, எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்த மறுநாளைக்கு வரல. அவர் கட்சி ஆரம்பித்து சில வருஷங்கள் பொறுத்து தான் எலெக்ஷனில் ஜெயிக்க முடிஞ்சது. அதுக்கு முன்னால் 30 வருஷம் 27 வருஷம் வந்து அவர் வந்து அரசியல்வாதியாக இருந்திருக்கார். அரசியல்வாதியாகவும் இருந்து கொண்டு சினிமாலையும் நடிச்சுக்கிட்டு இருந்தார். 20 வருஷம் திமுகவில் இருந்தார், 7 வருஷம் அதுக்கு முன்னால் காங்கிரஸில் இருந்தார். திமுகவுடைய முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திமுகவில் இருக்கும்போது இருந்தார். அவரை வச்சுதான் நான் வந்து வீட்டுக்கு உள்ள போயிட்டு தான் நான் அரசியலே ஆரம்பிச்சேன்னு தானே சொல்றாரு விஜய். நான் வந்து ஒவ்வொருத்தரோட வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அரசியலே ஆரம்பிச்சேன். நான் அரசியல் ஆரம்பிச்சுட்டு ஒன்றும் நான் என்ன விளம்பரப்படுத்தல. யார் வீட்டுக்குள்ள போனாரு? எல்லார் வீட்டுக்குள்ளேயும் விஜய்னு ஒரு ஆள் இருக்காரு. விஜய் எல்லா வீட்லயும் இருக்காரு. அது எல்லாருக்கும் தான் தெரியுங்க. அந்த காலத்துல எம்கே தியாகராஜ பாகவதர் ஆரம்பிச்சு, நான் சொல்றது தமிழ்நாட்டு மக்களில் உங்கள் தலைமுறைக்கு, என் தலைமுறைக்கு, அதுக்கு முன்னால் உள்ள தலைமுறைக்கு, KR ராமசாமி, MK தியாகராஜ பாகவதர், PU சின்னப்பா, இவங்க எல்லாமும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போனாங்க. இப்போவாவது வந்து டிவி இருக்குது, வீடியோ இருக்குது, இப்போ DVD இருக்குது, செல்ஃபோனில் பார்க்கலாம். அப்போ வந்து சினிமா தேட்டர் தான், கொட்டா இல்லை தேட்டரு. அப்படி இருக்க போது கூட MK தியாகராஜ பாகவதர் வந்து ஒரு ட்ரெயினில் போவார், ஃபர்ஸ்ட் கிளாஸில் போகிறான். நான் சொல்றது அப்போ சூப்பர் ஸ்டார், முதல் சூப்பர் ஸ்டார். அவரே பாடிட்டு நடிப்பார். கிருஷ்ணா முகுந்தா பாடிட்டு பிரமாதமாக பாடுவார். மன்மதல்வார் உள்ளோ அப்படின்னு பாடினார்னா ஒரு 10 பொண்ணுங்க அப்படியே வந்து மயங்கி விழுந்துரும். அப்படிப்பட்ட ஒரு 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 என்ன ஒரு அட்ராக்ஷன் இருந்தவர். அவர் ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போகும்போது ஒரு அந்த வண்டி நிற்கும்ல ஒரு ஸ்டேஷனில், இங்கிருந்து ஒரு திருநெல்வேலி போகிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணமாக எவ்வளோ ஸ்டேஷனில் நிற்கும். ஒரு ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாராம், வந்து அந்த அந்த வாச கதவு, ட்ரெயின்லேருந்து இறங்குற கதவு கிட்ட நின்று கையாட்டு வரான். அங்கே ஒரு 1000 பேர் பிளாட்ஃபார்த்தில் நிற்பானா. எவனும் ரயிலில் ஏறவன் இல்லை, வேடிக்கை பார்க்க வந்தவன். எவ்வளோ நிமிஷம் நிற்கும்? ஒரு 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 ஜங்ஷனில் 1 நிமிஷம் நிற்கும், ரொம்ப அதிகபட்சமாக 2-3 நிமிஷம் நிற்கும். இதுக்காக ஒரு இதுலேயும் பிளாட்ஃபார்த்துலேயும் வண்டி லேட்டாக வரும், 1 மணி நேரம் 2 மணி நேரம், சமயத்தில் 3 மணி நேரம் லேட்டாக வரும், கரெக்டாக வரும், நிற்பானுங்கள. ஸோ அப்போ அது வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயும் இருக்கேன்றது வந்து MK தியாகராஜ பாகவதர், PU சின்னப்பா காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் MGR சிவாஜி, அதுக்கப்புறம் வந்து ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன், அதுக்கப்புறம் வந்து விஜய் அஜித்து, அப்புறம் சிவகார்த்திகேயன், தனுஷ், இப்படி விக்ரம், இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளேயும் நான் போயிட்டேன் அப்படின்னா எல்லா வீட்லேயும் வந்து இவருக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எல்லா வீட்லேயும். ஒரு விஜயும் ஒரு விஜயும் இருக்கிறார்கள். அப்படி அதெல்லாம் டயலாக்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் பசங்க எல்லாமே இருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் நேற்று கன்னியாகுமரியிலேருந்து அவர் அந்த ரோட் ஷோவுக்காக வர்றாப்புல, இடையில உள்ள ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள்லாம் அவர் அந்த வேனை மறித்து மொத்தமாக ஒரு 10 பேர் போய் பார்க்குறாங்க. ஏங்க பார்க்கறது வேறங்க. நீங்கள் இப்போ அந்த இடத்துல வந்து விஜய்க்கு பதிலாக ஒரு நடிகை, நான் ஏதாவது பேர் சொல்ல போக அப்புறம் அது வேறு ஏதாவது சிக்கலாகிடும், நான் பொதுவாக சொல்கிறேன், ஒரு நயன்தாராவோ, ஒரு இப்போ யார் பேர் சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது, எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிடுது. அது நயன்தாரா, த்ரிஷா, இல்லை இன்னும் யாரெல்லாம் சாய் பல்லவி, அரசியலில் வந்து சம்மந்தப்படுத்தப்படாத சாய் பல்லவின்னு வச்சுப்போம் இது வரைக்கும்.
அந்த மாதிரி ஒரு ஒரு பிரபலமான நடிகைகள் இன்னைக்கு இந்த தலைமுறையில் இவங்க இந்த இந்த ஜவுளி கடையில் முனையில் இந்த முனையில் திறக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், 5000 பேர் ரோட்டில் டிராஃபிக் ஜாமு, தள்ளுமுள்ளு, போலீஸ்காரன் வந்து அடிதடி, 5000 பேர் 10,000 பேர். அந்த மாதிரி வந்து பார்க்கறதையும் நீங்கள் அந்த ஓட்டு போடுறதையும் வந்து ஆனால் தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க, சும்மா பார்ப்பாங்களே தவிர தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க. பார்க்கறது பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. ஏங்க இப்போது நான் முன்னாலே கூட பேசியிருக்கேன், இப்போ தமிழ்நாடு இந்த தொழில் கண்காட்சி வருது, வருஷம் அந்த தீவுத்திடலில் வைப்பாங்க, இங்கே எங்கேயா வைப்பாங்க, அங்கே போட்டிருப்பாங்க தொழில்துறை தமிழகம், தமிழகத்தின் வளர்ச்சி. அது உள்ள அந்த ஸ்டால் உள்ளே போனீங்கன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன வளர்ச்சி, அடுத்த 5 வருஷத்துக்கு எங்கெல்லாம் பிரிட்ஜு கட்டுறோம், இது கட்டுறோம், அது கட்டுறோம். நம்ம ஆளுங்க வந்து அது போகும்போது என்ன அது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி தாண்டி போயிடுவான். இதெல்லாம் எவன் பார்ப்பான்? அந்த பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா 2 தலை ஆடு, ஒரு படம் போட்டிருப்பான் 2 தலை ஆடு. வாசலில் பார்த்தீங்கன்னா கியூ நிற்கும் 1.5 மணி நேரம் வரிசையாக, ஒரு சின்ன கொட்டகை மாதிரி போட்டிருப்பான், பில்லு இதுவாக கூட இருக்காது, செலவு கூட பண்ணியிருக்க மாட்டான். உள்ளே வந்து உள்ளோண்டு வச்சுருக்காங்க, இங்கே தூரத்துலேருந்து அப்படி சும்மா அப்படியே பார்த்துட்டு வரணும். நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து சொல்லுவான், இதெல்லாம் ட்ரிக்குடா, எனக்கு ஏற்கனவே தெரியும்டா. ஆனால் 1.5 மணி நேரம் நின்று பார்த்துட்டு வருவான். 2 தலை ஆடு. அதுக்காக அந்த 2 தலை ஆடு வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகிடும்னு சொல்லி நம்புவீங்களா? நான் வந்து விஜயை வந்து குறைபாடாகவோ அவமானப்படுத்தணும்னு நான் சொல்லலை. இந்த ஸ்டார் வேல்யூ, முகத்தை பார்க்கணுங்கிறது வேற, ஓட்டு போடுறது வாக்கு வங்கிங்கிறது வேற. இது ஆனால் இந்த சினிமா முகங்களுக்காக வாக்களிக்கிறது இந்தியா முழுமைக்கோ இல்லை நீங்கள் வேர்ல்டுலேயுமே எல்லா இடத்துலையுமே ஓரளவு நடந்துருக்கு. எங்கே கொஞ்சம் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? தமிழ்நாடு ஆந்திரா, இது தமிழ்நாடு ஆந்திரா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டோட ஒன்றா இருந்ததுன்னா அந்த பாவத்தினாலேயே என்னமோ, இங்கே தான் தமிழ்நாட்டில் அங்கே என்டி ராமராவ், காந்தாராவ் இவங்கெல்லாம் வந்தாங்க, என்டி ராமராவ் முதலமைச்சராக வந்தாரெல்லாம் வந்தாங்க. அமிதாப் பச்சன் வந்து உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியில் வந்து சேர்ந்து கொஞ்ச நாள் நின்னார். என்ன ஆனார்? போனி ஆகாமல் மரியாதையாக திரும்பி போயிட்டார். சதுரோன் சின்னான்னு ஒருத்தர் பிஜேபியில் சேர்ந்தார், நடுவில் அமைச்சராலாம் இருந்தார். ஏதோ அமைச்சர் கொடுத்தாங்களே தவிர ஒன்றும் பெரிய ஓகோன்னு அவருக்கு பெரிய ஓட்டு வங்கிலாம் இல்லை. இதுக்கப்புறம் இப்போ அவர் வந்து மம்தா கட்சியில் போயிருக்காரு, எங்கே இருக்காருன்னே தெரில. கேரளாவில் பாருங்கள், மம்முட்டி, மோகன்லால் 2 அவங்க தான் சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் இப்போ பிருத்திவிராஜ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேரும் அரசியலுக்கு வரீங்கன்னா கையெடுத்து கும்புறாங்க. இது வரைக்கும் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கும், மரியாதையாக இருக்கும், கௌரவமாக இருக்கும், அதை நீ பண்ணும். அரசியலுக்கு போய் நம்ம வந்து இருக்கிறதையும் கெடுத்துக்கூடாது. புத்திசாலிகளாக இருக்காங்க. இதுதான் உலகம், இந்தியா முழுக்க இருக்கக்கூடியது. இந்த பெங்காலில் பார்த்தீங்கன்னா மிதுன் சக்கரவர்த்தின்னு பெரிய ஹீரோ அவரெல்லாம் அங்கே எங்கே நின்னார், அந்த கட்சியில் இருந்தார், இந்த கட்சியில் இருந்தார், எங்கே இருக்காருன்னே தெரில. இப்படி போனார்லாம் கடைசியில் அது எங்கே போனாலும் அங்கே எங்கே போனது, அதாவது அடையாளம் தெரியாத அளவுக்கு போயிட்டார். முன்னால் வந்து ஐ திங்க் மம்தா கட்சியில் இருந்தார்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கேருந்து பிஜேபி வந்தார், ஏதோ மாறி வந்தார். இப்போ எங்கே இருக்காருன்னு இப்போ உங்களுக்கு எனக்கும் குழப்பமாக இருக்கிற அளவுக்கு இடம் தெரியல, அடையாளம் தெரியல, இல்லையா? இல்லை, நம்ம அமெரிக்காவில் அர்னால்டுலாம் ஒரு மாகாணத்துக்கே கவர்னர் இருந்தார். அப்புறம் கவர்னர்லேருந்து பிரசிடென்ட் ஆயிட்டாரா? அவர் வந்து அர்னால்டு அமெரிக்காக்கார் கிடையாது. இன்னைக்கும் அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர்ங்கிற ஹீரோவுக்குள்ள மரியாதை வந்து கவர்னராக இருந்தவருக்கு இல்லை. கவர்னராக இருந்தவர் என்ன சாதிச்சார்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர்னா அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர் அதாவது பெரிய, இப்போ அந்த ப்ரூஸ்லீன்னா அந்த இது வந்து சினிமாவில் இருந்தது. இங்கே ஜப்பானிய சினிமாலேயோ உலக சினிமாலேயோ ஹாலிவுட்டோ பாலிவுட்டோ எங்கேயா இருந்தாலும் நீங்கள் தேர்தலில் வந்து அது அரசியலில் எதிரொலிக்கிறதுங்கிறது இது இந்த கெடுத்தது பூரா திராவிடம் தான். இந்த திராவிடம்ங்கிற மாடல் தான் வந்து தமிழ்நாட்டு மக்களை கெடுத்தது. அது தமிழ்நாட்டு மக்களை கெடுக்கும்போது அது பை 1 get 1 ஃப்ரீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1 வாங்கினா 1 இலவசம். அது மாதிரி அந்த காலத்தில் வந்து ஆந்திரா வந்து ஒரு பகுதி வந்து தமிழ்நாட்டோட இணைஞ்சிருந்ததுனால அவங்களுக்கு அது பரவி ஆந்திராவில் என்டி ராமராவ் வந்தார். ரைட்டு, என்டி ராமராவ் பையன் பாலகிருஷ்ணன் பேர் என்டிஆர் பாலையா இன்றைக்கி என்னவா இருக்காரு. அவருக்கும் கும்பல் வருது, சினிமா இருக்குது, எம்எல்ஏவாக இருக்கார். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட அவருக்கு இருக்குது. மாப்பிள்ளையாக இருந்த சந்திரபாபு நாயுடு கவனிங்க, மாப்பிள்ளை சினிமாவில் நடித்தாரா?
சந்திரபாபு நாயுடு நடிச்சு சினிமா பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லை. இல்லை சினிமாவில் நடிக்காமையே அவர் வந்து வந்துட்டாரு. உடனே நீங்கள் கேட்பீங்க, அப்படின்னா இங்கேயும் மாப்பிள்ளை வருவாரா? பையன்தான் சினிமாவில் நடித்தார், அப்பாவும் ஏதோ டிவி சீரியலில் நடித்தார், மாப்பிள்ளை சினிமாலேயே நடிக்கலையே, ஏன் வரக்கூடாது? ஏன் சந்திரபாபு நாயுடு வந்தார்னா, சந்திரபாபு நாயுடு முதலாக வரும்போது லேப்டாப்பை கையில் வச்சுக்கிட்டு வந்த முதல் அரசியல்வாதி இந்தியாவில் அவர் தான். அப்போல்லாம் இந்த லேப்டாப்பை பார்த்தாலே என்னமோ பெரிய நமக்கு ஒரு விஞ்ஞானபூர்வமாக தெரியும், பெரிய விஷயம். ஐயோ, லேப்டாப்பு கையில், கம்ப்யூட்டரை கையில் எடுத்துகிட்டு வரேன், மடியில் வச்சுருக்காங்க, மடிக்கணினின்னு அதான் பேர். அந்த பீரியட்லேயே வந்தார், அதில் ஃபேமஸ் ஆனார். வந்தார், அப்புறம் நடுவில் பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியே போனார், திருப்பி வந்துட்டார், இருக்கார். அவர் என்ன சினிமாவில் நடித்தாரா? இல்லையே. இந்த அம்மா கூட தான் எம்ஜிஆரோட மனைவி அவர்கள், விஎன் ஜானகி அவர்கள். அந்த காலத்தில் உங்களுக்குலாம் தெரியாது, பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா விஎன் ஜானகி எவ்வளோ படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. 13 நாள் தாங்க முடியலையே மினிஸ்ட்ரி. ஜெயலலிதா தாங்கினாங்க, ஒரு 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 ஆளுமையாக இருந்து வந்தாங்க. அப்போது இந்த சினிமா நடிகராக இருந்ததுனால அப்படின்னு சொன்னால், சிவாஜி கணேசனோடவா வந்து ஒரு ஒரு சிறந்த நடிகர் வந்து உலக அளவில் பேச முடியும்? அரசியல் என்ன ஆனார்? கருணாநிதி கூடவே இருந்த எஸ்எஸ்ஆர் என்ன ஆனார்? ராமராஜன் ஒருத்தர், இப்போ பாவம், அவருக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு நண்பருக்காக எங்கேயோ போய் ஒரு பரப்புரையில் வேனில் ஏறி நிற்கிறார். ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு சலிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, 2 திராவிட கட்சிகளுக்கும் இடையிலான ஒரு சலிப்பு இருக்குது, அது கூட ஓட்டா கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கும் விஜய்க்கு அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லைங்க, விஜய் வந்து சரியான முறையில் நிர்வாகம் பண்ணி கட்சி கட்டமைப்பு அமைத்திருந்தால் நீங்கள் சொல்கிறது 100% நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நாளுக்கு நாள் அந்த முதிர்ச்சியின்மையை வந்து அவர்களுடைய தொண்டர்களும் காமிக்கிறாங்க, அவரும் அப்படிதான். ஏங்க, ஒரு நாள் வந்தால் 5 நாள் லீவுன்னா, நாளைக்கு வந்து இவர் சீஃப் மினிஸ்டரான்னு வைங்க, செக்ரட்டேரியட்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. திங்கக்கிழமை ஒரு நாள் தான் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் அடுத்த திங்கக்கிழமை ஆஃபீஸ் போனால் போதும். முதல்வரே அப்போ தான் வருவார். ஒரு நாள் வந்தால் 5 நாள் வரமாட்டார். எங்கே நடக்கிற காரியமாக அது? வெயிலில் வந்தால் அவர் சோர்வடைவார். அவருக்கு என்னங்க வயசு? 72 வயதாகும் முதல்வர் ஸ்டாலின். அதாவது திமுக ஆட்சியின் மீதோ இல்லை வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தபோதோ நமக்கு பல விமர்சனங்கள் இருந்திருக்கலாம். ஒரு நம்ம மீடியா என்பது வந்து நிலையான எதிர்கட்சி என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம மீடியா வந்து ஆளுங்கட்சியாக ஆகவும் கூடாது, ஆகவும் முடியாது. நம்ம எப்பொழுதுமே எதிர்கட்சி தான். யார் ஆளுங்கட்சியாக வந்தாலும் மீடியா எதிர்கட்சி. அப்படி இருந்தால் தான் மீடியாவாக இருக்கும், இல்லைன்னா ஆர்எஸ்பியாக இருக்கும். புரியும் உங்களுக்கு? இப்போ கூட விஜய்க்கு வந்து சென்னையில் வந்து நிறைய கூட்டம் வருது, அதனால் சென்னையில் நிறைய தொகுதியில் ஜெயிப்பார், அந்த செய்திலாம் வருதுன்னு சொல்லும் போது சில சேனல்லாம் வந்தது. நமக்கு உள்ள வழக்கமான நெட்வொர்க்கில் வந்து விசாரித்தேன் என்னன்னு. 10 லட்சம் ரூபா விஜய் கட்சியில் கொடுக்குறாங்க. ஸோ நான் கேட்டேன், ஏதோ ஒரு சொல்லி, ஏன்பா அவருக்கு நிறையா காலேஜ் எல்லாம் இருக்குது, அவருக்கு நிறையா இருக்குது, இவர் பேர் சொல்கிறீங்க, அவர் நிறையா கனிம வளங்கள்லாம் டீல் பண்ணுறாரு, அவருக்கு எக்கச்சக்கமாக கோடியாக எவ்வளோ 4 லட்சம் கோடியில் சொத்து இருக்குது, 1000 கோடியில் சொத்து இருக்குது. அவங்களாம் அந்த 10 லட்சத்துக்காக மயங்கிடுவாங்க. அவங்களுக்கு இல்லைங்க, அது அந்த கீழ் லெவலில் நியூஸ் எடிட்டரு மற்றவங்கள்லாம் அந்த நெறியாளர் இவங்களுக்கு கொடுத்து சென்னையில் ஒரு பிரம்மாண்டமாக வந்து விஜய்க்கு இருக்கா மாதிரி இருக்குன்னா, திருச்சி கிழக்கில் அவருக்கு வந்து 20 பேர் கூட பிரச்சார மண்டலத்துக்கு போக மாட்டேங்கிறான், ஒருத்தனும் வரலன்னு திருச்சியிலேருந்து திருச்சி கிழக்கில் இருக்கிற என்னுடைய நண்பர் நேற்று ராத்திரி பேசுகிறார். அந்த நண்பர் வந்து எந்த கட்சி சார்பானவரும் இல்லை, ஒரு நடுநிலையான ஒரு வாக்காளர். என்னங்க விஜய் நிற்கிறாருன்னு பேர், நிற்கிற அடையாளமே தெரியல. பெரம்பூரில் இருக்கிறது பத்தாதுன்னு கமலஹாசன் வந்து பரப்புரையா அவர் பேசி கரெக்டாக 2 தொகுதிக்கும் திருச்சி கிழக்குக்கும் பெரம்பூர். ஆமாம், அவர் வந்து பேசி தமிழ்நாட்டு மக்களுக்கு அது புரிஞ்சு அவங்க யாருக்கு ஓட்டு போடணும், திமுக கூட்டணிக்காக வர்றாரு, அவர் விஜய்க்காக வரல, விஜயை எதிர்த்து வர்றாரு. கமலஹாசன் பேசி புரிஞ்சு ஓட்டு போடணுன்னா ஜனங்களுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட்ன்னு சொல்கிறத தவிர நமக்கு வேற ஒன்றும் வழி இல்லை. அப்போ இது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகாது, அப்புறம் பெரிய அளவில் விஜயால ஜெயிக்க முடியாதுன்றீங்க, அப்படிதானே? வாய்ப்பு மிக மிக குறைவு என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் வந்து விஜய் வரக்கூடாது என்று சொல்ல. 2வது, விஜய் வந்து இப்போ கூட பேசியிருக்காரு, அது என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு, அதாவது செயற்கை நுண்ணறிவுக்கு தனியாக ஒரு அமைச்சரவை. ஆமாம். அதுக்கப்புறம் என்னமோ அந்த கவர்னன்ஸு கையில் ஒரு செயலி இருக்கும், அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதில் ஏதாவது நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா அதில் யாராவது அதிகாரி வந்து தவறு செஞ்சுருந்தான்னா உடனடியாக நடக்கும்.
இதெல்லாம் இயல்பில் நடக்கக்கூடியதா? பத்திரப்பதிவு வந்து நேரம் வர வேண்டியதே இல்லை, டிஜிட்டலாகவே பண்ணலான்னு சொல்லி வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 2-2.5 வருஷம் ஆகுது. பத்திரப்பதிவு டோக்கன் வந்து உங்களுக்கு டிஜிட்டலாகவே கொடுத்துருவாங்க. நீங்கள் டிஜிட்டலாகவே எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடலாம். உங்களுக்கு அது ரிஜிஸ்டர் ஆகி அந்த பணம் கட்டினதுக்கான அந்த இதுவும் அந்த ஆன்லைன்லேயே கட்டிடுங்க. உங்களுக்கு ஆன்லைன்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வர வேண்டாம். எங்கேயாவது ஒரு பத்திரப்பதிவு தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, சென்னையில் மட்டும் எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, அது பார்த்தீங்கன்னா சர்வர் டவுன். ஏன் டவுனு? அது டவுனாக இருந்தால் தான் நீங்கள் நேரம் வருவீங்க. நீங்கள் நேரம் வந்தால் தான் அங்கே போய் க்யூவில் நிற்பீங்க. க்யூவில் நின்னா தான் அங்கே புரோக்கர் நிற்பான். என்னங்க வேணும்? கமிஷன். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன். என்ன ரிஜிஸ்ட்ரேஷன்? ஐயோ 10 நாள் ஆகும், அவங்க ரொம்ப டைட்டுங்க, ரொம்ப முடியாதுங்க. இல்லைங்க, அது நாளைக்கு அமாவாசை. ஐயோ அமாவாசைன்னா டபுள் ரேட்டு. இல்லைங்க, எப்படியாவது பார்த்து முடிச்சு கொடுங்க. என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க. என்ன ஆனாலும் பரவாயில்லையா? ஒரே அமுக்கு. சரி நீங்கள் உட்காருங்க, அதை வந்துடுற 1/2 மணி நேரத்தில் வந்துடணும்னு பேசிட்டேன். ரைட். இன்றைக்கி நடக்குது. அதுக்கு கேட்டால் என்னமோ வந்து ஸ்டார் 3.0 இப்பெல்லாம் பேர்லாம் சொல்கிறாங்க. ஒரு ஸ்டாரும் இல்லை அங்கே. அப்போது காகித அளவில் தான் இந்த திட்டங்கள்லாம் வந்து இது வந்து ஏதோ ஒரு நாளைக்கு சர்வர் டவுனு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏதோ டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு பழுது இருந்திருக்கும். மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் அது பழுது, அதில் போகவே முடியாது, அதை நம்பவே முடியாதுன்னு என்ன அர்த்தம்? அது பேரளவுக்கு அதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்களே தவிர அது இருந்தால் அது மூலமாக பண்ணால் வசூல் பண்ண முடியாது. அப்போது விஜய் வந்தால் அவர் வந்து ஊழல் பண்ணுவாரா இல்லையான்னு சொல்லலை. விஜய் ஒரு ஆளை வச்சு அப்படியே தமிழ்நாட்டில் உள்ள சிஸ்டமே மாறிடுமா? விஜயால் அவருடைய தொண்டர்களையே மாற்ற முடியலையே. இந்த பேரிகேட் மேலே ஏறி குதிக்காத, காட்டுத்தனமாக பிஹேவ் பண்ணாத, நமக்கு கட்சியோட இமேஜ் பேர் கெட்டு போகுது, நம்மளை பற்றி வெளியில் வந்து காட்டுத்தனமாக இருக்கான், தற்கூரின்னு பேசுகிறான், நீங்கள் ஒரு ஒழுங்காக இருங்க, ஒரு சீராக இருங்க இப்படின்னு வந்து பைத்தியார்த்தனமாக பின்னாலேயே வந்து மோட்டர் சைக்கிளில் போய் டமால் நினச்சிக்கிறான். முன்னால் அவர் வண்டிக்கு முன்னால் போனோன்னு போய் முந்தானத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மோட்டர் சைக்கிள் இடிச்சு 8 பேர் ஒரு பாட்டில் கண்ணாடியில் பார்த்துட்டு போயிட்டார. ஆஸ்பத்திரியில் போய் விசாரிக்கலாம். ஐயா நீங்கள் போய் விசாரிக்கலான்னா பரவாயில்ல, ஒரு நிர்வாகி அனுப்பலாமா? இந்த ஆதவர்ஜுனாவையோ இல்லை ஏதாவது ஒரு நிர்வாகி அனுப்பிச்சு ஏன்னா ஆச்சுன்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட ஃபோனில் எல்லாம் ஏப்பா தம்பி நல்லா இருக்கியா, வேகமாகலாம் போகக்கூடாது தம்பி, அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ரேஷாக போகக்கூடாது, இந்த பின்னால் துரத்திக்கிட்டு வர்றது முன்னால் போகிறதெல்லாம் வேண்டாம் தம்பி, உங்களுடைய ஆதரவு இருந்தால் போதும். இதை நீங்கள் பேசி இதை லைவில் விளம்பரப்படுத்துங்க. அதுவே உங்கள் இமேஜை உயர்த்துமா இல்லையா? பாருங்கள், அடிபட்ட ஆள் கூட ஃபோனில் பேசி ஆலோசனை சொன்னார். இது கூட அவருக்கு வந்து அவருக்கும் தெரியல. அது ஆலோசனை நமக்கு என்ன தோணுதுன்னா, இவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவுக்கு அமைச்சரவை போகிறேங்கிறாரு. முதல்ல இவருடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸு இயற்கையான அறிவை வந்து போதிக்க வேணாமா? இவர் காமன் சென்ஸ்ன்னு சொல்லுவோம், பொது அறிவு. சில விஷயங்கள் அப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னா, ரோட்டில் போகும்போது லெஃப்டில் தான் ஓரமாக போகணும், நடு ரோட்டில் நடக்கக்கூடாது. இது ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்கலாம், சொல்லி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் பொது அறிவு. இந்த நேச்சுரல் இன்டெலிஜென்ஸே நம்மளுடைய கட்சிக்குள்ளேயே இல்லை. நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பேசுனா இப்போ இதனால் என்ன விளைவுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப படித்தவன் என்ன சொல்லுவான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்துலேயும் வந்தால் இருக்கிறவனுக்கெல்லாம் வேலை போகும். இன்றைக்கி வந்து பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் 5000 பேர் அமைச்சிட்டாங்க, 8000 பேர் அமைச்சிட்டாங்க, 6000 பேர் அமைச்சிட்டாங்கன்னு காரணம் இந்த செயற்கை நுண்ணறிவு. சொல்கிறாங்க 5 வருஷம் கழிச்சு எல்லாம் பேலன்ஸ் ஆயிடும்னு. 5 வருஷம் வரைக்கும் பூவாக்கு என்ன பண்ணுவான் அவன்? இன்றைக்கி வேலையை விட்டு அமுச்சு விட்டாங்கன்னா 5 வருஷம் அவன் தாக்கு பிடிக்கணும்ல, அவனும் குடும்பமும். அவன் குழந்தை ஸ்கூலில் படிக்குதுன்னா 5 வருஷம் நிறுத்திட்டு 6வது வருஷத்துலேருந்து இப்போ 5ஆம் கிளாஸ் படிக்குதுன்னா 10ஆம் கிளாஸ் படிக்கிற வயசில் 6ஆம் கிளாஸ் படித்தா போதும்னு விட்டுற முடியுமா? அதாவது இயல்பான பிரச்சனைகள் வந்து யதார்த்தமான பிரச்சனைகள் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால நீ திடீர்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் காமிக்கிறான். இவர் வந்தார், உட்காந்தாரு, ஃபெலிக்ஸ் பக்கத்தில் வந்து யாரோ ஒரு பிரபலமான ஹாலிவுட் நடிகை உட்காந்தாங்க அப்படின்னு சொல்லி நீ காமிக்கணுன்னா காமிக்கலாம். நீங்களும் அந்த நடிகையும் குலுங்கி பேசுகிற மாதிரி காமிக்கலாம். அப்புறம் பார்த்தா அது கேட்டால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறான். அதே மாதிரி ஒரு பையன் வந்து அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, அம்மா எனக்கு பணம் வேணும் அர்ஜென்ட்டாக, எங்கேயோ ஏதோ ஒரு சிக்கல், 3 லட்ச ரூபா நான் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பு, ஏதோ அமெரிக்காவிலேருந்து பையன் பேசுகிறாரு. அந்த அம்மா நம்பி அனுப்பிச்சிருச்சு.
பையன் தானே பேசுகிறாருன்னு. அப்புறம் அந்த பையன் வந்துச்சான்னு அந்த பையனை கேட்டால் நான் எப்போ உங்கள்கிட்ட கேட்டேங்கிறான். அப்போ பேசுனது அதே குரலில் அதே மாதிரி வீடியோ காலில் பேசுனா கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் நானும் இப்போ பேசுகிறோம்ல, ஃபெலிக்ஸுக்கு பதிலாக வேற ஒருத்தரை உட்கார வச்சுட்டு அப்படியே அந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஃபெலிக்ஸ் மாதிரி காமிச்சா ஃபெலிக்ஸ் குரல்லையே பேசுவார். ஃபெலிக்ஸ் எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒரு ஆக்சென்ட் இருக்கும். ஆமாம், நீங்கள் பேசும்போது ஒரு தென் மாவட்டத்து ஆக்சென்ட் வரும், நான் பேசும்போது ஒரு டெல்டா மாவட்டத்து வரும், இல்லை சென்னை வரும். ஒவ்வொருத்தருக்கும் இல்லை பேசுகிற விதத்தில் ஒரு ஸ்டைலில் ஏற்ற இறக்கம் இருக்கும். அதை கூட அதை அப்படியே வந்து கொண்டு வருதான். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தால் எவ்வளோ பேருக்கு வேலை போகும் தெரியல, அதை கொண்டு வரேங்கிறாரு. படித்தவன்லாம் அதை பார்த்து பயந்துருவான். இருக்கும்போதே இந்த வேலை எவ்வளோ நாள் தாங்குன்னு தெரியல, இந்த ஆள் வேறு ஏதோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்து இருக்கிற வேலையும் போயிடுமா. படித்தவன் பயப்படுவான். படிக்காதவனுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னே புரியாது. என்னமோ கவர்னன்ஸு போர்டு என்னென்னமோ சொல்கிறாரியா. அவனுக்கு வந்து அரிசி கரெக்டாக கிடைக்குதா, பருப்பு கிடைக்குதா, எண்ணெய் கிடைக்குதா, தண்ணி கிடைக்குதா, ரோட்டில் சாதாரணமாக போயிட்டு வர முடியுதா, பெண்கள் பாதுகாப்பாக ஓரளவுக்கு ஒரு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போக முடியுதா, இதுதான் அவனோட பிரச்சனை. நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வருவேன், அதை கொண்டு வருவேன், இதை கொண்டு வருவேன்னா அவருக்கு இன்னும் அந்த மக்களுடைய பிரச்சனைகள், நீங்கள் மக்களுடைய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது எல்லாருக்குமே தெரியும். விஜய் வந்து கண்டுபிடிச்சதா இருக்காது, கீழே உள்ள நிர்வாகிகளோ அல்லது யாராவது அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சு எழுதி கொடுத்துருப்பாங்க. தப்பு இல்லை, எல்லா அரசியல்வாதிகளுக்குமே எழுதி கொடுத்துக்குன்னு ஆள் இருக்காங்க. ஒரு சிலர் தான், சீமான் மாதிரி ஒரு சிலர் தான் வந்து தானாக பேசுகிறவங்க. அங்கங்கே 1-2 பேர் இருப்பாங்க, சீமான் மட்டும்தான் சொல்லலை, சில பேர் இருப்பாங்க. ஆனால் வந்து முக்கால்வாசி எழுதி கொடுக்குறது தான் பேசுவாங்க. எழுதி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதுலேருந்து டெவலப் பண்ணி பேசுவாங்க. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு, உங்களுடைய விமர்சன பார்வையையும் மிக அழகாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.